உங்கள் அக்ஷயா இன்டர்நேஷனல் ஜெர்மனியில் நீங்கள் ஆர்டர் செய்த பொருட்கள் அனைத்தும் 24 மணி நேரத்திற்குள் உங்கள் வீடு தேடி வரும். அக்ஷயா இன்டர்நேஷனல். கால் பண்ணு, கனெக்ட் பண்ணு. வணக்கம். இது ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற அமர்வில் பங்கேற்க பிள்ளையானுக்கு அனுமதி. தேசிய பட்டியலில் சிறுபான்மை கட்சிகளை சஜித் புறக்கணித்தமைக்கு வலுக்கிறது எதிர்ப்பு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூடும் தமிழக அரசின் உத்தரவு தொடர்ந்தும் நீடிப்பு. அமைச்சர் பதவியிலிருந்து விலகப் போவதாக கனேடிய நிதியமைச்சர் அறிவிப்பு. இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி சமநிலையில் நிறைவு. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்ள சிறையில் உள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கு மட்டக்களப்பு குற்றவியல் சிவில் மேல் நீதிமன்ற நீதிபதி சூசைதாசன் அனுமதி வழங்கினார். இந்நிலையில் பிள்ளையானின் 45வது பிறந்த நாள் வாழைச்சேனையில் இன்று கொண்டாடப்பட்டது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பிரதி தலைவரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான நா திரவியம் தலைமையில் வாழைச்சேனை பேத்தாளை பிரதான வீதியில் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாட்டம் நடைபெற்றது. இதன்போது பிள்ளையானின் தாயாரான திருமதி கே சிவனேசத்துறை மற்றும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தனின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கது. தேசிய பட்டியல் ஆசனம் தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச சிறுபான்மை கட்சிகளுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹுனைஸ் ஃபாரூக் தெரிவித்தார். மன்னாரில் நேற்று மாலை நடத்திய ஊடக சந்திப்பில் ஹுனைஸ் ஃபாரூக் இந்த செயற்பாடு மூலம் எதிர்காலத்தில் தமிழ் மக்களின் நலன்கள் தொடர்பாக சஜித் பிரேமதாச அரசனை கொள்வாரா என்ற கேள்வி வாக்களித்த தமிழ் மக்கள் மற்றும் ஆதரவு வழங்கிய சிறுபான்மை கட்சிகள் மத்தியில் எழுந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த ஐக்கிய மக்கள் சக்திக்கு, அதாவது சஜித் பிரேமதாசாவுடைய கட்சிக்கு ஆதரவளித்த, அதே போன்று அந்த கட்சிக்கு வந்த வாக்குகளை நாங்கள் பார்க்கும்போது 1/3 வாக்குகளுக்கு அதிகமான வாக்குகளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி, அதே போன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி, அதே போன்று மனோ கணேசன் அவர்களுடைய கூட்டமைப்பு ஆகியன, குறிப்பாக வடக்கு கிழக்கு மலையகம் போன்ற சிறுபான்மை மக்கள் வாழ்கின்ற மக்கள் இந்த சஜித் பிரேமதாச அவர்களின் நம்பிக்கை கொண்டு இவர் சிறுபான்மை மக்களை பாதுகாப்பார், அவர்களுடைய உரிமைகளை பெற்று தருவார், இருக்கின்ற ஆட்சி செய்கின்ற அரசாங்கத்தை விட இவர் சிறுபான்மை மக்களிடம் இரக்கம் கொண்டவர் என்ற அடிப்படையிலே தான் இந்த வாக்குகளை அளித்தார். ஆனால் அவருக்கு இது ஒரு பரீட்சை களமாக அமைந்தது. இந்த தேர்தல் முடிவடைந்த பின்பு எவ்வாறு தேர்தலுக்கு முன்னர் இந்த சிறுபான்மை கட்சிகள் அவரிடம் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்புரிமைக்காக ஒப்பந்தம் செய்து கொண்டார்களோ, அந்த ஒப்பந்தத்தை இந்த சஜித் பிரேமதாஸ் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் மீறி இருக்கின்றமை அப்பட்டமாக தெரிகின்றது. கடந்த காலங்களில் தேசிய பட்டியலுக்காக கட்சியின் தலைமைகளிடத்திலே தான் வாக்கு கேட்டவர்கள் அல்லது அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அந்த காலத்தில் போய் நிற்பதை நாங்கள் கண்டோம். ஆனால் இந்த முறை அதற்கு மாற்றமாக இந்த சிறுபான்மை கட்சி தலைமைகள் சஜித் பிரேமதாசாவுடைய காரியாலயத்தில் தேசிய பட்டியலுக்காக காத்து கிடந்ததை பார்க்கும் பொழுது உண்மையில் ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைக்கின்ற, அல்லது எதிர்காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு இவர் உதவுவதாக அல்லது சிறுபான்மை மக்களுக்கு காப்பீடாக இவர் அமைவாரா என்ற ஒரு கேள்வியையும் அச்சத்தையும் ஜனநாயக மக்கள் சக்திக்கு வாக்களித்த சிறுபான்மை மக்களுக்கு இந்த தேசிய பட்டியல் விவகாரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்கள், அதே போன்று தலைவர் சஜித் பிரேமதாசாவின் நடவடிக்கையில் மக்கள் குழப்பமடைந்திருக்கிறார்கள். இலங்கை மக்களால் வழங்கப்பட்ட ஆணைக்கு அமைய புதிய சவால்களை எதிர்கொள்வதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாக கோட்டா மஹிந்த அரசாங்கத்தின் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன சூளுரைத்தார். வெளிவிவகார அமைச்சின் கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் ஊழியர்கள் மத்தியில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அட்மிரல் பேராசிரியர் ஜெயநாத் கொலம்பகி மற்றும் அமைச்சின் ஏனைய சிரேஷ்ட அதிகாரிகளால் அமைச்சர் குணவர்தன வரவேற்கப்பட்டார். சமய வழிபாடுகளுக்கு பின்னர் அமைச்சர் தினேஷ் குணவர்தன தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து அலுவலக ஊழியர்கள் மத்தியில் கருத்து வெளியிட்டவர், ஆட்சியில் உள்ள பலமான அரசாங்கமும் அதன் அணிசேரா மற்றும் நட்புறவுடனான வெளிநாட்டு கொள்கையும் நாட்டுக்கு நன்மை அளிக்கும் பல முக்கிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த முயற்சியில் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களையும் அரசாங்கத்துடன் இணையுமாறு அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட்-19க்கு பிந்தைய காலகட்டத்தில் எழும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கத்தினால் எடுக்கப்படும் முயற்சிகள் தொடர்பில் குறிப்பிட்ட அமைச்சர் எதிர்வரும் வருடங்களுக்குள் அதன் பொருளாதார இலக்குகளை அடைவதற்காக நாடு முடக்கிவிடப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். ஏற்றுமதி முதலீடுகள் மற்றும் இலங்கையர்களின் தொழில் முயற்சிகளை விரிவாக்கும் நோக்குடன் வர்த்தக திணைக்களமும் வெளிவிவகார அமைச்சின் மேற்பார்வையின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அமைச்சரை வரவேற்று கருத்து வெளியிட்ட வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அட்மிரல் கொலம்பகி, இலங்கையில் கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதில் வெளிவிவகார அமைச்சின் வெற்றிகரமாக பங்கு தொடர்பில் குறிப்பிட்டார். ஜனாதிபதியின் தொலைநோக்கான தேசிய பாதுகாப்பு, பொருளாதார அபிவிருத்தி மற்றும் வெளிநாட்டு உறவுகள் ஆகிய 3 தூண்கள் தொடர்பில் குறிப்பிட்ட செயலாளர் கொலம்பகி, புதிதாக நியமிக்கப்பட்ட வெளிவிவகார அமைச்சின் தொலைநோக்கானது நிச்சயமாக இலங்கையை சர்வதேச அளவில் நேர்மறையாக பிரதிபலிக்கும் என தாம் நம்பிக்கை கொள்வதாக தெரிவித்தார். புதிய அரசாங்கத்தின் வெளிநாட்டு கொள்கை செயல் நோக்கங்களை பூர்த்தி செய்வதற்கு வெளிநாட்டு சேவை மற்றும் வெளிவிவகார அமைச்சு ஆகியவற்றின் பங்கை பலப்படுத்துவதில் அமைச்சர் தனது முழுமையான ஆதரவையும் நல்கினார் எனவும் செயலாளர் கொலம்பகி மேலும் சுட்டிக்காட்டினார். ஸ்ரீலங்காவில் ஒவ்வொரு 2 மணித்தியாலத்திற்கும் குழந்தையொன்று துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகிறது என்கிற அதிர்ச்சி தகவலை புதிய நீதியமைச்சராக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தெரிவித்தார். பயங்கரவாத இந்த சூழலிலிருந்து ஸ்ரீலங்காவை காப்பாற்றுவதற்காகவே அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ தமக்கு இந்த பதவி வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டார். எமக்கு முன்பாக இருக்கின்ற சவால்கள் மிக பெரியதாகும். அவற்றை நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும். அந்த சவால்களை வெற்றி கொள்ளவே ஜனாதிபதி என்னை அழைத்து நீதித்துறையில் இருக்கின்ற ஒருவராக எனக்கு இந்த பொறுப்பினை வழங்கியுள்ளார். நீதித்துறையில் உள்ள குறைபாடுகளை நான் அறிவேன் என்கின்ற வகையில் அதற்கான பொறுப்பினையும் ஜனாதிபதி எனக்கு கொடுத்தார். எமக்கு இருக்கின்ற சவால்களானது வித்தியாசமானதாகும். ஒவ்வொரு 2 மணித்தியாலத்துக்கும் சிறு குழந்தை ஒன்று துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகின்றது. போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டால் கண்டுபிடிக்கப்படும் இடத்திலிருந்தே அது மாயமாகின்றது. மீண்டும் அந்த போதைப்பொருள் உரியவர்களிடத்தே செல்கின்றது. வேலியே பயிரை மிகின்ற கதையாகும். போதைப்பொருளை தடுப்பதற்காக உள்ள அதிகாரிகளின் கைகளினால் தவறுகள் இடம்பெறுகின்றன. போதைப்பொருள் குற்றவாளிகளை சிறையில் அடைக்கின்ற போதிலும் அங்கேயும் சிறப்பாக போதைப்பொருள் கடத்தல்கள் அரங்கேற்றப்படுகின்றன. அவற்றை பரிசோதனை செய்கின்ற அரச பகுப்பாய்வு திணைக்களத்திலும் மோசடிகள் இடம்பெறுகின்றன. இந்த விவகாரத்திலிருந்து நாங்கள் மீள வேண்டும். அச்சம், சந்தேகமற்ற நாட்டினையும் சூழலையும் நாங்கள் உருவாக்க வேண்டும். வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த தீர்த்த உற்சவம் வெகு விமர்சையாக இடம்பெற்றது. தேர் திருவிழாவை போன்று இன்று இடம்பெற்ற தீர்த்த உற்சவத்திலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமானை தரிசித்தனர். அலங்காரக்கந்தன் என அழைக்கப்படும் வரலாற்று புகழ்மிக்க யாழ் நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ பெருவிழாவில் இன்று காலை தீர்த்த உற்சவம் வெகு விமரிசையாக இடம்பெற்றது. மகோற்சவ பெருவிழாவில் 25ஆம் நாளான இன்றைய தீர்த்த உற்சவத்தில் காலை வசந்த மண்டபத்தில் எழுந்தருளிய வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், விநாயகர் மற்றும் சண்டிகேஸ்வரருக்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. இதனைத் தொடர்ந்து விநாயகர், வள்ளி, தேவசேனா, சமேத முருகப்பெருமான், சண்டிகேஸ்வரர் சண்முக புஷ்கரனிற்கு எழுந்தருளி தீர்த்தவாரி கண்டருளினர். திருக்குளத்தின் 8 திசையிலும் அஷ்ட திக்பாலர் திருவுருவங்கள் எழுந்தருளச் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நிகழ்த்தப்பட்டன. தேவாசுர நர மிருக பக்ஷி சரீஸ்ருபாதி சகல ஜந்து பிராணாத்மகः அங்கத மனோஹர ஹரிணாரூட சுதூம்ரவர்ணாபः அதிவேக சஞ்சார சஞ்சாரித சராச்சர நிகிரஹ ரக்ஷண பட்டதர தீர வீரः व्यजनध्वज
கரவாளயுத மத்தியில் முருகவேளின் அஷ்டர ராஜருக்கு அபிஷேக ஆராதனை நிகழ்ந்து தீர்த்தவாரி கண்டருளச் செய்யப்பெற்றது. மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவே. இதனைத் தொடர்ந்து மூஷிக வாகனத்தில் விநாயகரும் வள்ளி மற்றும் தேவசேனா அன்னம் மற்றும் மயில் வாகனங்களிலும், முருகப்பெருமான் மயில் வாகனத்திலும், சண்டிகேஸ்வரர் இடப வாகனத்திலும் எழுந்தருளச் செய்யப்பட்டனர். அலங்கார கந்தனான முருகப்பெருமான் பஞ்சமூர்த்திகளான அடியவர்களின் தோள்களில் அரோகரா கரகோஷத்துடன் வெளிவீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பஞ்சமூர்த்திகளாக வெளிவீதி வலம் வந்த முருகப்பெருமான் வசந்த மண்டபத்தில் மீண்டும் எழுந்தருளச் செய்யப்பட்டு இன்றைய தீர்த்த உற்சவம் இனிதே நிறைவுக்கு வந்தது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் போலீஸ் பிரிவில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ருவன் விஜயவர்தன முன்னிலையாகி சாட்சியம் அளித்தார். முன்னாள் பிரதமர் மற்றும் ஜனாதிபதி ஆகியோரையும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று தாக்குதல் நடத்தப்பட்ட போது பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சராக ருவன் விஜயவர்தன செயற்பட்டிருந்தார். இதன் அடிப்படையில் அந்த தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் போலீஸ் பிரிவில் இன்று காலை 9:30 அளவில் ருவன் விஜயவர்தன முன்னிலையாகினார். இதேவேளை முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் சட்ட ஒழுங்கு அமைச்சர் சாகல ரத்நாயக்க ஆகியோரையும் எதிர்வரும் 21ஆம் தேதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் அடுத்த வாரம் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 6 பேர் மீண்டும் நிலையில் பூரண குணமடைந்து வீடு திரும்பியவர்கள் எண்ணிக்கை 2676 பதிவாகியது. தொற்றால் பீடிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் 2900 உயர்வடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்தது. ஸ்ரீலங்காவில் 1,89,518 கொரோனா தொற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு கூறியுள்ளது. நேற்றைய தினம் 1140 கொரோனா தொற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் 7 பேர் புதிதாக தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் கந்தக்காடு சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்த 629 நோயாளர்களில் 488 பேர் பூரண குணமடைந்துள்ள நிலையில் தொடர்ந்தும் 141 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மேலும் 14 பேர் தனிமைப்படுத்தல் காலத்தை நிறைவு செய்து வீடு திரும்பியுள்ளதுடன் கேகித்த, கல்கிச, பியக்கம்பு மற்றும் தேத்தலாவ பகுதிகளில் உள்ள தனிமைப்படுத்தல் நிலையங்களிலிருந்து அவர்கள் வெளியேறியுள்ளனர். அத்துடன் மத்திய கிழக்கு நாட்டிலிருந்து நாடு திரும்பிய நிலையில் முல்லைத்தீவு, கேப்பாப்புலவு 59வது படைமுகாமில் தங்கியிருந்த 99 பேர் தனிமைப்படுத்தல் காலத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த பின்னர் தமது சொந்த இடங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். தனிமைப்படுத்தலுக்கான சான்றிதழ்கள் படை அதிகாரிகளினாலும் படை மருத்துவர்களினாலும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து 6 பேருந்துகளில் அவர்கள் நேற்றைய தினம் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2ஆம் தேதி முல்லைத்தீவு, கேப்பாப்புலவு முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்ட 100 பேரில் ஒருவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது. மைத்ரி ரணில் அரசாங்கத்தின் காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட நில ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்துவது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தவுள்ளதாக பாதுகாப்பு உள்நாட்டு அலுவல்கள் அனர்த்த முகாமைத்துவ ராஜாங்க அமைச்சர் சமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க மகிழ்மடுப மண்டபத்தில் 12ஆம் திகதி இடம்பெற்ற பதவி பிரமாண நிகழ்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சமல் ராஜபக்ச ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அவர் தனது கடமைகளை நாரகன்பட்டியில் உள்ள அமைச்சு கட்டடத்தில் நேற்றைய தினம் பொறுப்பேற்றுக் கொண்டார். கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் மக்களுக்கான சேவைகளை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான காலம் கனிந்துள்ளதாக குறிப்பிட்டார். அத்துடன் பொதுமக்களின் பிரச்சினைகளை ஆராய்ந்து அவற்றுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பரந்த நோக்கத்திற்கு அமைய பொறுப்பு வாய்ந்த அமைச்சு தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வசதியான குளிரூட்டப்பட்ட அலுவலக அறைகளில் அமர்ந்திருப்பதற்கு பதிலாக அடிமட்டத்தில் உள்ள மக்களுக்கு சேவையாற்ற முன்வர வேண்டும் எனவும் இதற்காக அனைத்து அதிகாரிகளினதும் முழுமையான ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். அரசாங்க ஊழியர்கள் எதிர்நோக்கும் குறைபாடுகளை தீர்ப்பதாக உறுதியளித்த அவர் மக்களுக்கு சேவை செய்வதற்காக தமது கடமைகளை இதய சுத்தியுடன்
நேர்மையான முறையில் முன்னெடுக்குமாறு அரசு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தூரநோக்கத்திற்கு அமைய அவரால் முன்மொழியப்பட்டுள்ள இலக்குகளை அடைவதற்காக அமைச்சின் கீழ்வரும் அனைத்து நிறுவனங்களின் திட்டங்களையும் ஒருங்கிணைத்து பணியாற்றுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். பொருளாதாரத்தின் உரிமைகளை மக்கள் அடைந்து கொள்ளும் வகையில் இம்முறை ராஜாங்க அமைச்சர்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ குறிப்பிட்டார். பேட்ரிக் கைத்தறி ஆடைகள் மற்றும் உள்நாட்டு ஆடை கைத்தொழிலுக்காக ராஜாங்க அமைச்சொன்றை உருவாக்குவதற்கான காரணங்களை ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். ராஜாங்க அமைச்சுக்களின் விடயதானங்கள் குறித்து மீளாய்வை ஆரம்பிக்கும் வகையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். பத்திக் கைத்தறி ஆடைகள் மற்றும் உள்நாட்டு ஆடை கைத்தொழிலுக்காக ராஜாங்க அமைச்சொன்றை உருவாக்குவதற்கான காரணங்களை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். கொரோனா காரணமாக பாரிய சிக்கல்களுக்கு ஆளாகியுள்ள ஏனைய நாடுகள் இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை உள்நாட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்தாது முன்னோக்கி செல்ல முடியாது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஆடை கைத்தொழில் நாட்டின் மொத்த ஏற்றுமதியில் 43% பிரதிநிதித்துவம் செய்கின்றது. இதன் மூலம் ஏற்றுமதி வருமானத்திற்கு வருடாந்தம் $5 பில்லியன் கிடைக்கப்பெறுகின்றது. தொழில் வழங்கும் போதும் மற்றும் பிரதேச அபிவிருத்தியின் போதும் ஆடை கைத்தொழில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகின்றது. அதனை வலுப்படுத்தும் முகமாக பத்திக் மற்றும் கைத்தறி உட்பட உள்நாட்டு ஆடை உற்பத்தியை மேம்படுத்துவது அரசின் பிரதான நோக்கம் என்று ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டார். பத்திக் மற்றும் கைத்தறி தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு அனைத்து பிரிவுகளையும் உள்ளடக்கிய வகையில் செயற்திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். அதனை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் எதிர்வரும் 5 வருடங்களுக்குள் ஆடை உற்பத்தியாளர்களுக்கு ஒரு ஸ்திரமான நிலையை ஏற்படுத்த முடியும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். சலுசல போன்ற நிறுவனங்கள் மூலம் பத்திக் மற்றும் கைத்தறி ஆடை உற்பத்தியாளர்களுக்கு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். கைத்தொழில் அமைச்சர் விமல் வீரவங்ச, ராஜாங்க அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர, ஜனாதிபதியின் செயலாளர் பி ஜெயசுந்தர, திரைசேரி செயலாளர் SR ஆர்டிகலு உள்ளிட்ட பத்திக் கைத்தறி ஆடை உள்நாட்டு ஆடை கைத்தொழில் சார்ந்த நிறுவனங்களின் பிரதானிகள் மற்றும் தொழில் முயற்சியாளர்கள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டார்கள். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மறைந்த தலைவர் ஆறுமுகம் தொண்டமானின் பூர்வீக இல்லத்தில் தீப்பரவல் ஏற்பட்டது. இந்த அனர்த்தம் இன்றைய தினம் அதிகாலை 2 மணியளவில் இடம்பெற்றதாக பதிவாகியது. நுவரெலியா கொத்மலை வேவண்டனில் உள்ள மறைந்த முன்னாள் அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமானின் பூர்வீக இல்லத்திலேயே இந்த தீ விபத்து இடம்பெற்றுள்ளது. தீ விபத்தில் வீட்டின் கூரை முழுமையாக சேதமடைந்துள்ளதாக கொத்மலை போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் நுவரெலியா தீயணைப்பு படைப்பிரிவுக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தீயணைப்பு வீரர்களால் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. அத்துடன் மறைந்த அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமானின் புதல்வனும் ராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முக்கியஸ்தர்கள் மற்றும் கட்சியின் ஆதரவாளர்கள் சம்பவ இடத்திற்கு சென்றிருந்தனர். அதே நேரம் தீப்பிரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என கொத்மலை போலீசார் தெரிவித்துள்ளனர். தீ அனர்த்தம் காரணமாக வேவண்டன் இல்லத்துக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் பல உடைமைகளும் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொத்மலை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். பிளாஸ்டிக் கழிவுகளற்ற யாழ்ப்பாணத்தை உருவாக்குவோம் என்ற செயற்திட்டம் இளைஞர்களால் முன்னெடுக்கப்பட்டது. விதையனைத்து விருட்சமே என்ற அமைப்பால் இந்த செயற்திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பிளாஸ்டிக் கழிவுகள் அற்ற யாழ்ப்பாணத்தை உருவாக்குவோம் என்ற பயணத்தின் முதல் கட்டமாக கைதரை சந்தியில் இருந்து சாவகச்சேரி வரை வீதியில் வீசப்பட்டிருக்கும் பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன. விதை அனைத்தும் விருட்சமே என்ற அமைப்புடன் இணைந்து இளைஞர்களின் ஆதரவுடன் இந்த பணி இடம்பெற்றுள்ளது. பிளாஸ்டிக் கழிவுகளை மீள் சுழற்சிக்கு அனுப்புவதுடன் எதிர்காலத்தில் பிளாஸ்டிக் பாவனையை தடுப்பதற்காக ஒரு விழிப்புணர்வும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ப. கஜதீபன் அவர்கள், சாவகச்சேரி பிரதேச சபை தவிசாளர் க. வாமதேவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குறித்த அமைப்பினரால் எதிர்காலத்தில் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் பல்வேறு சமூக பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் தாமிர உருக்காலையை மூட வேண்டும் என தமிழக அரசு விதித்துள்ள உத்தரவு நீடிக்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது தொடர்பாக வேதாந்த நிறுவனம் தாக்கல் செய்த அனைத்து மனுக்களையும் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது.
தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் தாமிர உருக்காலையை மூடும் அரசின் தீர்மானத்தை எதிர்த்து அந்த ஆலையை நடத்தி வரும் வேதாந்தா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்தது. இந்த வழக்கின் தொடர்ச்சியாக வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் எழுத்து மூலமான வாதங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. இதனையடுத்து ஜனவரி 8ஆம் தேதி தீர்ப்பிற்காக வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை இன்று வழங்கிய DS சிவஞானம் மற்றும் வி. பவானி சுப்பராயன் அடங்கிய அமர்வு வேதாந்த நிறுவனத்தின் அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. ஸ்டெர்லைட் தாமிர உருக்காலையை மூடும் தமிழக அரசின் தீர்மானத்திற்கு ஆதரவாக இந்த தீர்ப்பு அமைந்துள்ள நிலையில் பொதுமக்கள் அதனை பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். மக்களின் போராட்டத்துக்கும் உயிரிழந்த 13 பேரின் ரத்தத்துக்கும் கிடைத்த வெற்றியாக அமைந்துள்ள சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை வரவேற்கின்றோம் என ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி தவிர்ந்த ஏழைய தமிழக ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை வரவேற்றுள்ளனர். குறிப்பாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம், திமுக தலைவர் மு. ஸ்டாலின், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்டவர்கள் இந்த தீர்ப்பு தொடர்பில் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனர். ஸ்டெர்லைட் தடை தொடரும் என்கின்ற நீதிமன்ற தீர்ப்பு பல உயிர்களின் தியாகத்தில் கிடைத்துள்ள நீதி என மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவரும் நடிகருமான கமலஹாசன் கூறியுள்ளார். தாம் அமைச்சு பதவியிலிருந்து விலகப் போவதாக கனேடிய நிதியமைச்சர் ஃபில் மோனஃப் அறிவித்துள்ளார். டொரண்டோவை தலைமையகமாக கொண்ட WE என்ற அரசு சார்பற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் தொடர்பட்ட குற்றச்சாட்டை அடுத்து அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். WE என்ற அரசு சார்பற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் வெளிநாடுகளில் முன்னெடுக்கும் பணிகளை பார்வையிடுவதற்காக சென்று அமைச்சர் பில்மோனேவின் செலவுகளை அந்த நிறுவனமே செலவிட்டிருந்தது. இந்த போக்குவரத்து செலவுகளை மீள வழங்காமை குறித்த தகவல்கள் வெளிவந்த நிலையில் நீதி அமைச்சர் பதவியிலிருந்து பதவி விலகுமாறு பில்மோனோவ் மீது அழுத்தங்கள் அதிகரித்திருந்தன. இந்த நிலையில் ஒன்டாரியோ மாநிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி மற்றும் லிபரல் கட்சியின் அமைச்சரவை பதவி ஆகியவற்றை ராஜினாமா செய்வதற்கு தாம் தீர்மானித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். 41,000 அமெரிக்க டாலர் நிதியை திருப்பிச் செலுத்தவில்லை என்பதை அண்மையிலேயே தாம் உணர்ந்து கொண்டதாக பில் மோனோவ் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் ஜஸ்டின் ட்ரூடோவின் அமைச்சரவைக்கு தாம் பொருத்தமான நபராக தொடர்ந்து இருக்க முடியாது என குறிப்பிட்டுள்ள அவர், எனினும் WE என்ற தன்னார்வ தொண்டு நிறுவன விவகாரம் தனது ராஜினாமாவுக்கு காரணம் அல்ல எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் பிரதமரை சந்தித்து எதிர்வரும் தேர்தலில் தாம் போட்டியிடப் போவதில்லை என்ற செய்தியையும் கூறியுள்ளதாகவும் 2 தேர்தல்களுக்கு மேல் போட்டியிடும் எண்ணம் தமக்கு இல்லை எனவும் அவர் செய்தியாளர்கள் மத்தியில் கூறியுள்ளார். 2015ஆம் ஆண்டு ஜஸ்டின் ட்ரூடோவின் அரசாங்கம் முதன்முறையாக அமைக்கப்பட்டதிலிருந்து அமைச்சரவை அமைச்சராக பில் மோனோவ் செயற்பட்டிருந்தார். இந்த நிலையில் குறித்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடன் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் அவரது குடும்பத்தினரின் தலையீடுகள் தொடர்பிலும் ஆராயப்படும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. அடுத்த நாளுக்கான நாணய மாற்று விகிதம். கிரிக்கெட் விஜயம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சமநிலையில் முடிவடைந்தது. மழை காரணமாக முதல் இன்னிங்ஸ் ஆட்டம் கூட முழுமைப்படுத்தப்படாத நிலையில் இந்த போட்டி முடிவுக்கு வந்தது. பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடரின் 2வது போட்டி சவுத்ஹாம்டனில் கடந்த 13ஆம் தேதி ஆரம்பமாகியது. இதனை அடுத்து முதல் நாளில் தனது முதல் இன்னிங்ஸில் பாகிஸ்தான் அணி துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருந்த போது மதிய போஷண இடைவேளைக்கு முன்னதாக மழை குறுக்கிட்டது. தொடர்ந்து 2வது நாளாகவும் மழை குறுக்கிட்ட நிலையில் அன்றைய நாள் ஆட்ட நேர நிறைவில் பாகிஸ்தான் அணி 223 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. 3வது நாள் ஆட்டம் மழை காரணமாக முழுமையாக கைவிடப்பட்ட நிலையில் 4ஆம் நாள் ஆட்டம் ஆரம்பித்து அரை மணித்தியாலத்துக்குள் பாகிஸ்தான் அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 236 ஓட்டங்களை பெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆட்டத்தை ஆரம்பித்த இங்கிலாந்து அணி ஒரு விக்கெட் இழப்பிற்கு 7 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் 4ஆம் நாள் ஆட்டமும் மழை காரணமாக தடைப்பட்டது.
இறுதி நாள் ஆட்டமும் மதிய போசனத்துக்கு பின்னரான தேநீர் இடைவெளி வரை பாதிக்கப்பட்டிருந்ததுடன் அதன் பின்னர் துடுப்படுத்தாட ஆரம்பித்த இங்கிலாந்து அணி 110 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையில் போட்டி சமநிலையில் முடிவுக்கு வந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்து அணி முன்னிலை பெற்றுள்ளது. செய்திகள் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற அமர்வில் பங்கேற்க பிள்ளையானுக்கு அனுமதி. தேசிய பட்டியலில் சிறுபான்மை கட்சிகளை சஜித் புறக்கணித்தமைக்கு வலுக்கிறது எதிர்ப்பு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூடும் தமிழக அரசின் உத்தரவு தொடர்ந்தும் நீடிப்பு. அமைச்சர் பதவியிலிருந்து விலகப் போவதாக கனேடிய நிதியமைச்சர் அறிவிப்பு. இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி சமநிலையில் நிறைவு. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் மதிய நேர செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.